இந்த வீடியோ முழுக்க முழுக்க விஜே பார்வதிக்கு ஃபேவரா தான் இருக்க போகுது. ஸோ விஜே பார்வதியோட ஹேட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு வீடியோவ ஸ்கிப் பண்ணிருங்க. "ஏய் நீ என்னடா ஸ்கிப் பண்றது? நீ என்னதான்டா சொல்ல வர்ற? விஜே பார்வதிக்கு ஃபேவரா என்னடா பேச போற?" அப்படின்னு நெனச்சீங்கன்னா, வீடியோவ முழுமையா பாருங்க. எப்பயும் போல வழக்கம் போல உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ்கள கமெண்ட்ல கக்கிட்டு போங்க. நீங்க கமெண்ட்ல வந்து நெகட்டிவ்ல நீ ஒரு மாதிரி என்ன பேசுறதுக்காகவெல்லாம் உண்மை நிகழ்வுகள நாம மக்கள் மத்தியில நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு சொல்லாம போக முடியாது. இந்த பிக் பாஸ் சீசன் 9 முழுக்க முழுக்க விஜே பார்வதி, கமருதீன், கானா வினோத் அப்படிங்கிற இந்த 3 நபர்கள்னால மட்டும் தான் கிட்டத்தட்ட 90 நாள் அந்த ஷோவே போச்சு அப்படின்னு தான் பேச போறோம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது? ஏதெல்லாம் நடந்தது? என்ன பிக் பாஸ்குள்ள நடந்தது? ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்தது? ஏன் இந்த 3 நபர்களுக்கு நம்ம ஃபேவரா சொல்லப் போறோம்? அப்படி என்னெல்லாம் தான் உண்மை நிகழ்வுகள சொல்லப் போறோம்? அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டைல்ல வீடியோவ தெளிவா விளக்கமா பேசிறலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, எப்பயும் போல வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம பேசுற சரியான கருத்துக்களா, தவறான கருத்துக்களா அப்படின்னு இந்த வீடியோ வந்து 10 பேத்துக்கு இன்னும் போய் சஜஷன்ல காட்டணும்னா, நீங்க இந்த செகண்ட் பண்ற லைக்கும், கமெண்ட்டும் இந்த வீடியோ யூடியூபோட அல்காரிதம் இன்னும் 100 பேத்துக்கு எடுத்துட்டு போய் காட்டும். ஸோ மக்களே நீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்க. லைக் பண்ணிருங்க. சரி ஓகே. நாம ஏன் விஜே பார்வதி, கமருதீன், கானா வினோத் மட்டுமே த பிக் பாஸ் சீசன் 9 டிராவல் ஆக காரணம் அப்படின்னு சொல்றோம்னா, த பிக் பாஸ் சீசன் 9 முழுசும் முதல் நாள்ல இருந்து வாட்ச் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும். அந்த முதல் வாரத்துல இருந்து ஒரு 2, 3 வாரங்கள் தொடர்ந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன, விஜே பார்வதிய, கானா வினோத்த இவங்கள மட்டுமே அட்ரஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அப்ப த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தவங்களுக்கு தெரியும். இவங்க மட்டும் தான் வெளியில தெரிவாங்களாட்டு இருக்குது. விஜே பார்வதிய வந்து விஜய் சேதுபதி பேசுறாரு. நம்ம கமருதீன வந்து பேசுறாரு. தர்பூசணியோட காம்போ வச்சு வினோத்த பேசுறாரு. நம்மலாம் வெளியில தெரியாமயே போயிருவோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, எஃப்ஜே போயிட்டு நம்ம விஜே பார்வதிய சீண்டுவாரு. விக்ரம் வந்து விஜே பார்வதிய டார்கெட் வைப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வெளியில இப்ப விக்ரம் வந்து அவரோட இண்டிவிஜுவல் டேலண்ட்ட வச்சு யூடியூப்ல பெரிய ஆளா தெரியலாம். எஃப்ஜே கூட தெரியலாம். தர்பூசணி கூட தெரியலாம். ஆனா, த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்கலாம் இருக்கிறாங்களா அப்படின்னா, விஜய் சேதுபதி ஒரு 2, 3 வாரங்களா தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். 2, 3 வாரங்களா இவங்கள பத்தியே பேசுறாரு. அப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம இவங்கள போயிட்டு சீண்டுனா, நோண்டுனா நம்ம வந்து வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, விக்ரம் போயிட்டு விஜய் பார்வதி டார்கெட் வைப்பாரு. எஃப்ஜே போயிட்டு விஜய் பார்வதி டார்கெட் வைப்பாரு. கானா வினோத் போய் தர்பூசணி வந்து கானா வினோத்த வம்பிழுப்பாரு, சீண்டுவாரு. அவங்களுக்கான அந்த காம்போக்கள் சூப்பரா போயிட்டு இருக்கும். அந்த 2, 3 வாரமா விஜய் சேதுபதியே நெறைய விஷயங்கள்ல அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அதே சமயம் கம்ருதீன் கூட துஷார் ஃபைட்டிங், அரோரா மொமெண்ட் இது எல்லாமே கிரியேட் ஆகும். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தோம் எல்லாருமே வெளியில தெரியணும் அப்படின்னும், வெளிய தெரிஞ்ச மிக முக்கிய காரணங்களா இவங்கலாம் இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்கள எல்லாம் போய் எப்பல்லாம் அவங்க சீண்டுனாங்களோ, அப்ப அந்த வீக்கெண்டுல வந்து அவங்க அனலைஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க, அட்ரஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க. இந்த டாபிக்கள எடுத்து பேச வந்திருப்பாங்க. அந்த முதல் 2 வாரங்கள கவனிச்சீங்கன்னா தெரியும். வினோத் கூட ஃபைட் பண்ணா தர்பூசணிய பேசுவார் விஜய் சேதுபதி. விஜய் பார்வதி கூட பேசும்போதோ, கம்ருதீன் கூட நடந்த இஷ்யூவ பத்தியோ டார்கெட் பண்ணி அட்ரஸ் பண்ணப்படும். அப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. முழுக்க முழுக்க மக்கள் மத்தியில இவங்க தான் அதிகமா பேசப்படுறாங்களாட்டு இருக்குது. ஸோ நாம இவங்க கூட ஒரு நட்பு வட்டத்துல இருந்தோம்னா, கொஞ்சம் வெளியில தெரியுமோன்னு சொல்லிட்டு 1, 2 பேர் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மிக நெருக்கமான நட்பு வட்டங்களா அழகா தெரியிட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சீண்டி நெகட்டிவா பேசி அவங்க ஒரு விதமா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் இந்த 3 நபர்கள் தான். த பிக் பாஸ் சீசன் 9 91 நாள் கிட்டத்தட்ட விஜே பார்வதி 220 ப்ரோமோக்களுக்கு மேல வந்திருக்கிறாங்க. அந்த ஷோ முழுக்க முழுக்க பிக் பாஸ் சீசன் 9 மாரி வொர்ஸ்ட் சீசனே கிடையாது. கண்டஸ்டன்ட் யாருமே சரியில்ல. ஷோவ பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த மக்களுக்கு மத்தியில நாம பார்க்கலாம்டா அப்படின்னு ஒரு தாட்டே வந்து ஒரு 2, 3 வாரங்களுக்கு அப்புறம் தான் வருது. அந்த 2, 3 வாரங்களுக்கு அப்புறம் வர்றதுக்கு மிக முக்கிய நெருக்கமான காரணம் கானா வினோத். அவருடைய பாடல்களும், அவருடைய நகைச்சுவைகளும், தர்பூசணிக்கும் அவருக்குமான அந்த காம்போவா இருக்கட்டும், உண்மையா அந்த 3 வாரம், 4 வாரங்களும் நெறைய பேர் ஷோவ பார்க்காம இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ்க்குள்ள வர்றாங்க. விஜே பார்வதியும் கமருதீனுக்குமான அந்த லவ் அந்த ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது. ஒரு 30 நாளைக்கு அப்புறம் தான் அது கிரியேட் ஆகுது. அதுவரைக்கும் விஜே பார்வதியும் கமருதீனுக்குமான ஃபைட்டா இருக்கட்டும், விஜே பார்வதி வாய்ஸ் அவுட் பண்றதா இருக்கட்டும், இந்த பக்கம் கமருதீன் காச்சு மூச்சுன்னு கத்துறதா இருக்கட்டும், கத்தாதீங்க பார்வதி, கத்தாதீங்க கமருதீன் விஜேஎஸ் வந்து அந்த மைக்க வச்சு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க பிக் பாஸ் சீசன் 9 சூடு பிடிக்குது. நாம ஏன் ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு முன்னாடி இவங்க தான் கண்டென்ட், பிக் பாஸ்க்கு முன்னாடியும் இவங்க தான், ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் இவங்க தான் அப்படின்னு திரும்ப பதிவு பண்றேன்னா உண்மையே அதாங்க. விஜே பார்வதி 220 ப்ரோமோக்கள்ல சும்மாலாம் வரல. எவ்வளோ ஒரு கேமரா இருந்திருந்தா, நெகட்டிவா இருக்கட்டும், பாசிட்டிவா இருக்கட்டும். ஒண்ணு புரிஞ்சுங்க, இந்த ரியாலிட்டி ஷோல முழுக்க முழுக்க பாசிட்டிவ் வைப் இருக்கிற ஆளுகள தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கலாம் கிடையாது.
நெகட்டிவ் பாதி, பாசிட்டிவ் பாதி. கடவுள் பாதி, மிருகம் பாதி மாரி பாசிட்டிவா பாதி வந்து பார்வதி நடந்துக்கிறாங்க. நெகட்டிவாவும் பாதி நடந்துக்கிறாங்க. நீ நெகட்டிவா நடந்துக்கோ, பாசிட்டிவா நடந்துக்கோ, எப்படியாவது நடந்துக்கோ. பட் நீ வெளியில பேசப்படணும். அதுதான் இந்த ஷோவோட ரூலு. அந்த அந்த மாரி தான் எதிர்பார்ப்புமே இருக்கும். டிஆர்பி அப்படிதான் ஹைப்ல போகும். நெகட்டிவ் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்தா பயங்கர ஹைப்ல டிஆர்பி வரும். ப்ரோமோக்கள்ல அவங்க தான் வருவாங்க. யூசுவலா இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நீ நெகட்டிவோ பார்வதி, பாசிட்டிவோ அதெல்லாம் தெரியாது. த பிக் பாஸ் சீசன் 9ல பார்வதி. ஒரு கேமர், ஒரு டிஆர்பி குயின். ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறமும் இன்னைக்கு பார்வதியை பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ பேசுனா தான் வியூஸ் கிடைக்கும். சமூக ஊடகங்கள்ல இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் எல்லா ஹேட்டர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. த பிக் பாஸ் சீசன் 9 டிராவலாக 22 போட்டியாளர்களை மிக முக்கிய நெருக்கமான இடங்கள்ல இருந்தது கானோ வினோத், கம்ருதீன், விஜே பார்வதி. மற்றவங்கெல்லாம் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தாங்க. இவங்களோட இலைமறை காய்மறையா இருந்தும் இழுக்காத மாதிரி அப்படியே லைட்டா இருந்தாங்க. அதே இடத்துல இவங்கள எல்லாம் சீண்டம்போது, அந்த காம்போக்குள்ள நடந்துக்கிட்டு இல்லையா? இப்போ ஒரு சாண்ட்ரா வந்து ஒரு அழகான நட்பா இருக்கும்போது ஒரு மாரி பேசப்பட்டுச்சு. சாண்ட்ரா கூட, பார்வதி கூட ஒரு நெகட்டிவா இருக்கும்போது ஒரு மாரி பேசப்பட்டுச்சு. இவங்களோட நெருங்கிய தொடர்புகள ஒரு டச் அவுட் ஃபைட் பண்ணும்போது, இப்ப சபரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாரு. சபரி விஜே பார்வதியோட கண்ணுல இந்த இடத்துல அடிபட வைப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சபரி சபரி நல்லவரா? சபரி கெட்டவரா? சபரி செஞ்சது நல்லது. விஜே பார்வதிக்கு அப்படிதான் வேணும். விஜய பார்வதி மேல தப்பே இல்ல. சபரி பண்ணுனது தப்பு. அப்படின்னு சபரி வெளியில எப்படி தெரியப்பட்டாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. விக்கல்ஸ் விக்ரம் வந்து சம்மந்தம் இல்லாம விஜய பார்வதி கிட்ட ஃபைட் பண்ணுவாரு. கம்முனு இருக்கிற விஜய பார்வதிய போயிட்டு ஏதாவது வம்பிழுத்து, "ஆய் பார்வதி, ஈய் பார்வதின்னு" அவரா வம்பிழுத்ததுக்கு அப்புறம் தான் விக்கல்ஸ் விக்ரம் வந்து வெளியில அப்படியே பேசப்படுறாரு. எஃப்ஜே போயிட்டு "பார்வதி கூல், பார்வதி கூல்" அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வம்பிழுக்கும்போது தான் எஃப்ஜே பக்கத்துல நெறைய பேரு பார்வதிய பிடிக்காதவங்க வந்து எஃப்ஜேக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அதே மாரி பார்வதிய பிடிக்காதவங்க விக்கல்ஸ் விக்ரமுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அதே மாரி பார்வதிய பிடிக்காதவங்க கனி அவர்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இந்த மாரி யாரெல்லாம் பார்வதி கூட டச்‌ல நட்பு நட்பு வட்டத்துல இருந்தாங்களோ, அவங்களும் பேசப்பட்டாங்க. யாரெல்லாம் பார்வதிய வெறுத்தாங்களோ, அவங்களும் பேசப்பட்டாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு விஜய் டிவில போற ஒரு ஷோல கூட விஜய் பார்வதி அவங்க அம்மா சொன்ன அந்த "துணிவே சக்தி" அப்படிங்கிற அந்த வார்த்தைய வச்சு, பார்வதியோட அம்மா இந்த வார்த்தைய சொன்னாங்கல்லங்கிறத வச்சு தாங்க நீங்க ஒரு வியூஸ கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்குது. இந்த முழுக்க முழுக்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார இவங்கள பத்தி மட்டுமே பேசி தான் வெளியில நெறைய சமூக ஊடக நண்பர்கள் வந்து இன்னைக்கும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் சம்பாரிச்சிருப்பாங்க. அவங்க யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா, முழுக்க முழுக்க கன்டென்ட்டே அவங்க தாங்க. கானோ வினோத பேசிட்டு இருந்திருக்கணும். கமருதீன பேசிட்டு இருந்திருக்கணும். விஜே பார்வதி பேசிட்டு இருந்திருக்கணும். இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும் இந்த நிகழ்வுகள அவங்களோட நெகட்டிவா நம்மளுமே பேசியிருக்கிறோம் தான். அவங்களுடைய பாசிட்டிவான குணங்கள நம்ம எடுத்து வைக்க ஏன் யோசிக்கிறீங்க? அவ்வளோ பெரிய ரெட் கார்டுக்கு அப்புறமும் விஜே பார்வதியும், கம்ருதீனும் இவ்வளோ ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்கன்னா, அந்த ரெட் கார்டு விஷயத்துல நடந்தது பார்வதிக்கும், கம்ருதீனுக்குமான அநீதி அப்படின்னு பார்த்து தான் மக்கள் அவ்வளோ பேர் கொண்டாடுனாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப ரெட் கார்டு இஷ்யூ வரைக்கும் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட அந்த வார்த்தைகள் ரியாலிட்டி ஷோல ஒரு மாரி இருக்கு. ச்சீ! இவங்க என்னடா ஒரு மாரி அலையிறாங்களா? அப்படி இப்படின்லாம் நெறைய அந்த கப்பிள், இந்த கப்பிள் வாய்ஸ் அவுட் பண்ணவங்க கூட, அந்த ஆஃப்டர் ரெட் கார்டுக்கு அப்புறம் கம்ருதீனும், விஜய் பார்வதியும் பாவம். அவங்க அழகா ஒரு லவ் இருந்தது. ஏன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த திவ்யாவா இருக்கட்டும், மத்த போட்டியாளர்கள் எல்லாமே பார்வதி விட்டு விலகிரு, 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 விலகிருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட, கம்ருதீன் கிட்டருந்து பார்வதிய பிரிக்க முடியல, பார்வதி கிட்டருந்து கம்ருதீன பிரிக்க முடியல. ஏன்னா, அவங்க 2 பேத்துக்குள்ள உள்ள வந்தது அழகான நட்பு, அழகான லவ்வு, அழகான பாண்டிங். அந்த பாண்டிங்க வெளியிலிருந்து வந்தவங்க எல்லாருமே உடைக்க ட்ரை பண்ணாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தவங்களும் உடைக்க ட்ரை பண்ணாங்க. எவங்கனாலயும் முடியல. ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா நடந்த அந்த பாட்காஸ்ட்ல கூட கமருதீன் சொல்லியிருப்பாரு. திவ்யா அதாவது விஜய் பார்வதி கேட்பாங்க. திவ்யா வந்து வெளியில போனதுக்கப்புறம் அந்த பார்வதியோட ரிலேஷன்ஷிப்ப கட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமருதீன்? அப்படின்னு சொன்ன உடனே, நான் வந்து திவ்யாவோட ரிலேஷன்ஷிப் தான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அப்பயே கட் பண்ணியிருப்பேன்னு திவ்யாவுக்கே தெரியும். ஏன்னா திவ்யா எனக்கு தேவையில்ல. அப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் பார்வதி தான் அப்படின்னு நின்ன கம்ருதீன், வெளியில வந்தும் பார்வதி தான் அப்படின்னு நின்னாருன்னா, அவங்களுக்கான அழகான காதல்ல ஆழமா இருக்கிறாங்க. அந்த அன்பு வந்து உண்மையா இருக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்னுட்டு இருக்கிறாங்க. இந்த ஹேட்டர்ஸ் எல்லாமே
பார்வதியும், கமருதனும் காஜி கப்பல், இந்த கப்பல், இந்த கப்பல், அந்த கப்பல், இந்த கப்பல்னு ஆல்ரெடி நெறையா என்னெல்லாம் முடியுமோ அந்த நெகட்டிவ வெதைச்சிட்டீங்க. உள்ள இருந்த வரைக்கும் 91 நாள் அவங்களுடைய நல்ல கேமவோ, கெட்ட கேமவோ, நெகட்டிவையோ, பாசிட்டிவையோ காமிச்சு தான் முழுக்க முழுக்க அந்த ரியாலிட்டி ஷோவே ரன் ஆகுது. வெளியில நெறைய சமூக ஊடக யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்வதியோட நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவா பேசி பேசி தான் வியூஸ் கிடைச்சது. இது யாருமே மறுக்க முடியாது. ஆனா, இந்த நெகட்டிவ்களுக்கும், பாசிட்டிவ் கூட ரெட் கார்டுக்கு அப்புறம் தாங்க நெறைய வந்தது. அதுக்கு முன்னாடி பயங்கர நெகட்டிவ். அதுக்கப்புறம் ரெட் கார்டு வாங்கிட்டு வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் அவங்க வெளியில வந்து பார்க்கும்போது, இந்த சமூக ஊடகங்கள்ல அவங்கள பத்தி பதிவிட்டிருந்த அந்த கருத்துக்கள பார்த்து மனரீதியா எவ்வளவு நொந்து போய், உடைஞ்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த பாட்காஸ்ட்ல கூட கமருதீன் சொல்றாரு, "அதாவது சூசைட் கூட பண்ணிக்கலாமா?" அப்படிங்கிற தாட்டெல்லாம் கூட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. நான் தெரியாம தான் கேட்கிறேன் மக்களே. ஒருத்தர் வந்து இன்னைக்கு நம்ம யாருமே நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது. நம்ம பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் இருக்குது. தேவைப்படுற நேரங்கள்ல நம்ம நெகட்டிவா தெரியிறோம். தேவைப்படுற நேரங்கள்ல நம்மளும் பாசிட்டிவா தெரியிறோம். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல அவங்களுக்குள்ள இருந்த உணர்வுகள உண்மையா வெளிப்படுத்துனாங்க. மத்தவங்க எல்லாருமே ஃபேக்கா நடிச்சாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் கானா வினோத்தா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், விஜே பார்வதியா இருக்கட்டும், முழுக்க முழுக்க வெளியில அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இருந்தாங்க. அவங்களுடைய உண்மை முகம், எதார்த்த குணம், அவங்க வெளியில எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான்டா உள்ள இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச மக்கள் வந்து இப்ப வரைக்கும் அவங்கள கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த வீடியோ பதிவு மூலியமா என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 முழுக்க முழுக்க டிஆர்பியா இருக்கட்டும், அந்த கேம வந்து அவ்வளோ சுவாரஸ்யமா கொண்டுட்டு வந்ததா இருக்கட்டும், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார டைட்டில் வின்னர்களுக்கு கூட இன்னைக்கு சாதாரணமா டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் ஒரு ஸ்டோரிய எடுத்து போட்டா 30,00,000 பார்வைகள் தான் போயிட்டுருக்கு. அதே கானா வினோத்தா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், விஜய் பார்வதியா இருக்கட்டும், ஒரு ஸ்டோரியோ, ஒரு வீடியோவோ குடுத்தா அத்தனை ஃபேன்ஸ் அவ்வளோ வியூஸு. கிட்டத்தட்ட விஜய் பார்வதியும், கமருதீனும் வந்து ஒரு ஸ்டோரி எடுத்து போட்டிருக்காங்க. 1,30,00,000 பார்வையாளர்கள கடந்து போயிட்டுருக்கு. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 முழுக்க முழுக்க இந்த 3 போட்டியாளர்கள்னால தான் நம்ம போச்சுன்னு சொல்றோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க முழுக்க முழுக்க இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட டிஆர்பி அந்த கேமை மக்கள் இவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக பார்க்க நம்ம சொல்கிற அந்த 3 நபர்கள் தான் காரணம் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் யாரை பிடிக்கும், நம்ம சொல்கிற கருத்துகள் வந்து சரி அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த விஜய் பார்வதியை பேசினா, கமருதீனை பேசினா வந்து கமெண்டில் ஒரு மாதிரி ஒரு ஹேட்டர்ஸ் காமிச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். இவங்க 3 பேர்த்த தாண்டி உள்ளே வந்து நெகட்டிவாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த பிக் பாஸ் சீசன் 9ல் வெளியில் இவ்வளவு மக்கள் பேச காரணமாக இருந்து இந்த 3 நபர்கள் தான். மற்ற போட்டியாளர்கள் எல்லாமே இருந்தாங்க. ஏதோ அவங்க பங்குக்கு வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள யாரெல்லாம் சீண்டுனாங்களோ, யாரெல்லாம் நோண்டுனாங்களோ அவங்க அப்புறம் தான் வந்து வெளியில் தெரியப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாரையும் சரி, பிக் பாஸுக்கு வெளியிலையும் சரி பேசப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம வைக்கிற இந்த கருத்துக்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9 முழுக்க முழுக்க இந்த 3 நபர்கள் பிடிச்சு போய் இவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸுகள் கேமாக இருக்கட்டும், அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பேசிக்கிறதா இருக்கட்டும், சண்டைகளா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், பாசிட்டிவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த பிக் பாஸ் சீசன் 9, இந்த பிக் பாஸ் சீசன் 10 எது வரைக்கும் சரி, இவங்க 3 நபர்கள் தான் பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு சொல்லி அவங்க நேசிச்ச அந்த மக்கள் மட்டும் இல்லை, அவங்கள வெறுக்கிற நீங்களும் கண்டிப்பாக பேசிகிட்டே இருப்பீங்க. இதை யாரும் மறுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து முழுக்க முழுக்க பிக் பாஸ் சீசன் 9 ட்ராவலாக டிஆர்பியாக இருக்கட்டும், ப்ரோமோக்களாக இருக்கட்டும், கண்டென்ட்டுகளாக இருக்கட்டும், வெளியும் சரி உள்ளேயும் சரி இவங்க 3 நபர்கள் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த பிக் பாஸ் பற்றின அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கரண்ட் நியூஸ் எல்லாம் அப்டேட் பண்ணாட்டு இருக்கோம். ஸோ நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுடைய சப்போர்ட் இருக்குன்னு மறக்காமல் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.